ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காரசாரமான மதுரை ஸ்டைலில் ஒரு மட்டன் சுக்கா அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ குக்கரை நல்லா மூடிட்டு நல்லா 2லேருந்து ஒரு 3 விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 பிரியாணி இலை சின்னதாக இருந்ததுனால எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய், அதே மாதிரி தான் கிராம்பும் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 பட்டை, அதுக்கப்புறமா மல்லி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே போதும். ஸோ அதனால் ஒரு 4 காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மசாலாவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் சுக்கா ஸ்டைலில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மசாலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வெஜ்ஜுக்கு கூட போடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர், சோயா சங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் இதே மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சு பாருங்கள், இன்னுமே டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா 2 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு அதையுமே சேர்த்துக்கிட்டேன். இப்போது வெங்காயத்தோட கலரு கொஞ்சம் நல்லா மாறி வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் முதல்லே சேர்க்குறதா இருந்தால் முதல்லே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சேர்க்கலை, ஏன்னா தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். ஸோ அதே மாதிரி தக்காளியை ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம கிரேவியாக செய்யும்போது இது ரொம்ப ஃபைனாக நல்லா வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக லைட்டாக வதக்கி விட்டிங்கனாலே போதும். ஸோ 2 தக்காளி பார்த்திங்கன்னா, சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி போதும். ஏன்னா நம்ம கிரேவி டைப்பில் பண்ண போகிறது இல்லை இல்லையா, அதனால் நம்ம சுக்கா தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதிகமாக தக்காளி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதிகமாக தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அந்த கறி மட்டுமே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா சுக்கா நல்லா ட்ரையாக கிடைக்கும். ஸோ இல்லைன்னா கொஞ்சம் கிரேவி டைப்பில் போயிடும். அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணி இருத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ மட்டனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு அந்த தக்காளி பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப வதக்காமல் இருக்கிறதுனால தான் இப்போ அந்த தக்காளி தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஸோ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவில் இருந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ காரம் இதெல்லாமே நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் மிளகும் காஞ்ச மிளகா மட்டும் தான் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கரம் மசாலா ஆல்ரெடி நம்ம எவ்வளோ சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு தான் சேர்த்துக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு எல்லாமே தேவைப்பட்டாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அந்த அளவுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலை. ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே இது தாராளமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் போட்ட
காரத்துக்கு நம்ம வந்து எல்லா பொடியுமே நம்ம சேர்க்கல இல்லையா? அதனால காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ, அதனால நான் கொஞ்சமா வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இது கூட பார்த்தீங்கன்னா, நமக்கு மிளகு, ஜீரக பொடி ஆல்ரெடி நம்ம வீட்ல எப்பயுமே அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ, அதுல இருந்தும் நம்ம வந்து இதில யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து கொஞ்சமா நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க மிளகுத்தூள் இன்னும் சேர்க்கிறதா இருந்தா, தாராளமா மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நான் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகு, ஜீரகத்தூள் வந்து நான் சேர்ப்பேன். ஸோ, அதனால தான் நான் இந்த மிளகாத்தூள் வந்து கம்மியா தான் சேர்த்துக்கிறேன். ஸோ, லைட்டா நல்லெண்ணெய மேல விட்டுட்டு, இப்போ வந்து நல்லா ஒரு மூடி போட்டுட்டு, சிம் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் போல நல்லா சிம் பண்ணி வச்சுட்டா, அந்த மசாலா, அந்த மட்டன் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து அப்பதான் குடுக்கும். அதே மாதிரி இதில தண்ணி வந்து கம்மியா இருக்கிறதுனால, இடையில ஒரு வாட்டி நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் பெரட்டி விட்டுருங்க. ஏன்னா, அடி பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அது வந்து நல்லா சிம் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு 10 நிமிஷம் போல நம்ம வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகுற மாதிரி நீங்க சிம் பண்ணி வச்சுருங்க. அதில தான் நான் இடையில ஒரு வாட்டி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் கூட நீங்க வச்சுக்கோங்க. ஆனா இடையில பார்த்துக்கோங்க. ஏன்னா அடி மட்டும் பிடிச்சிடக்கூடாது. ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி நல்லா சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா உங்களுக்கு ட்ரையா வந்து ஆனதுக்கப்புறமா இதில லாஸ்ட்டா ஃபைனலா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொத்தமல்லி இலைய சாப் பண்ணிட்டு அத வந்து சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் கொஞ்சம் மிளகு, ஜீரகத்தூள் இருக்குல்ல, அது வந்து லைட்டா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, சூப்பரான டேஸ்ட்டான மதுரை ஸ்டைல்ல ஒரு மட்டன் சுக்கா வந்து ரெடி. ஸோ இது வந்து நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்கள வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.